ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் பேக்ரவுண்ட் வீடியோவில் ஆடியோவில் வந்து நாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் வந்து நிறையா நாய்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இதில் வந்து எப்படி அந்த நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம், ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இருந்தாலும் கூட பரவாயில்ல, நம்ம வந்து அந்த வீடியோ ஆடியோ வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி ரிமூவ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போய் நீங்க பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்னா, உங்களோட குரோம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ குரோம் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கோங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய ஏஐ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ளீன் வாய்ஸ் டாட் ஏஐ. ஸோ க்ளீன் டாட் வாய்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ இருக்கு. அந்த ஏஐ வந்து நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குரோமில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம வீடியோஸில் வந்து மேக்ஸிமம் லாகின் பண்ணாமல் பண்ணுற வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்போம், உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான். ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஆடியோவோ இல்லை வீடியோவோ நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ட்ரை இட் அவுட். ஸோ இதில் அப்லோட் பண்ணுறது உங்கள் வீடியோ வந்து சேஃப்டியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். 24 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து பேக்ரவுண்டில் வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஜஸ்ட் இந்த ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து நிறையா மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா மொபைலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஆடியோ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இல்லைனா ஒரு யூடியூப்பில் இருக்க வீடியோ லிங்க்கு, ஏதாச்சும் வாட்ஸ்அப்பில் இருக்க லிங்க்கு, அதெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் வந்து பண்ணிக்கலாம். ட்ராப் பாக்ஸ் ஏதாச்சும் உங்கள் தனியாக ஏதாச்சும் மெயில் ஐடியிலேருந்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஆடியோ. ஸோ ஆடியோ உங்களுக்கு எப்பயும் போல் தெரியும். இதில் ஸ்க்ரீன் கேஸ்ட் அது உங்களுக்கு தெரியும். ஸோ கேமரா. ஸோ லைவாகவும் நீங்கள் பேசி இப்போ ரெக்கார்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து என்னோட ஆடியோ வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து மை டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து உள்ளே வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபைலுக்குள்ளே போயிட்டு உங்கள் ஆடியோ ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இதுதான் என்னோட ஆடியோ ஃபைல். ஸோ இந்த ஃபைல் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் தான். ஸோ 3 ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆடியோ வந்து ரெக்கவரி பண்ணிடலாம். இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களோட ஃபைல் வந்து இதில் வந்து கீழே ஆப்ஷன் அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்லோடு வந்து கொடுத்துருங்க. அப்லோடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் காட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் வாய்ஸ் கேட்கவான்னு கேட்கும், இல்லைனா வாய்ஸ் வந்து மினிட் பண்ணவான்னு கேட்கும், இல்லைனா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ஆடியோ இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக மியூசிக் மட்டும் கேட்குறதான்னு சொல்லி கேட்கும். ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் ஆடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரிமூவ் ஃபைல் நாய்ஸ் அண்ட் என்கேஜ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எல்லா எடிட்டிங்கும் முடிஞ்சு நம்ம கையில் வந்து ஒரு பியூர் வாய்ஸ் ஓவர் வந்து ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் எப்படி வந்து கிளியராக இருக்குமோ அந்த மாதிரி ஹை லெவல் குவாலிட்டியில் வந்து இந்த ஆடியோ வந்து கிடைக்குதுங்க. நீங்கள் வந்து மஸ்ட்டு இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஆடியோ எப்படி வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆச்சுன்னு சொல்லி. கண்டிப்பாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து சுத்தமாகவே இருக்காது. ரொம்ப நம்ம பேசுகிற வோக்கல் அந்த வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே கேட்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சின்னதாக ஒரு ஹெல்ப் தான். அப்படின்னா தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, 84% நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே, நம்மளோட ஆடியோ வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, நம்மளோட ஆடியோ வந்து கீழே வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபியூ மினிட்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்த்தீங்களா, ஒரு 3 மினிட்ஸ் கூட ஆகலை நம்ம ஆடியோ வந்து கரெக்டாக ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நிறைய வெப்சைட் வந்து இருக்குது. ஆனால் அதில் வந்து சில ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸாக எப்படி இருக்கும்னு சொல்லி போடுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து
ஆடியோ வந்து ரிமூவ் பண்ணாமல் இருக்கிற ஒரிஜினல் வீடியோவோட வாய்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ரோமில் சில செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஆன் பண்ணலன்னா அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி ஆன் பண்ணுறது, அந்த செட்டிங்ஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ரோமில் சில செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஆன் பண்ணலன்னா அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி ஆன் பண்ணுறது, அந்த செட்டிங்ஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அது வந்து எப்படி. ஓகே காய்ஸ், இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான வெப்சைட். 10 மினிட்ஸுக்கு இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆடியோவோ வீடியோவோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இன்னொரு ஏஐயில் வந்து நான் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஆல்.